அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபிவழி மருத்துவம். நபிவழி மருத்துவத்துல நம்மளோட ஒரு விஷயத்துக்கு மருந்து இல்ல, தீர்வு இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா விஷயங்களுக்குமே தீர்வு நபிவழி மருத்துவத்துல இருக்கு. அதிலிருந்து ஒரு குறிப்ப தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருக்குமே அவசியம் தேவைப்படுகின்ற ஒரு குறிப்பு. அதாவது இப்ப நம்ம ஒரு மொபைல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சீரத்த போடுங்க, இந்த ஒரு கிரீம் யூஸ் பண்ணுங்க, இந்த ஒரு பொடி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நெறைய விளம்பரங்கள தான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு அதிசயமான வாக்குறுதிகளையும் நமக்கு கொடுக்குது. இன்னும் விலை உயர்ந்ததாகவும் இருக்குது. சொல்லப்போனா வருஷத்துக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் லட்சக்கணக்குல இல்ல, கோடிக்கணக்குல செலவு பண்ணக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா, பியூட்டி பிராண்ட் கூட சொல்லப்படாத ஒரு உண்மைய தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். மனித வரலாற்றுல மிக சக்தி வாய்ந்த ஸ்கின் கேர் ரகசியங்கள் கூட 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே வெளிப்படுத்தப்பட்டுச்சு. யார் மூலமா? நமது ரசூலுல்லாஹ்வின் மூலமா. இப்போ நம்ம 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் அந்த மூலிகை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கக்கூடிய க்ரீம்கள் எல்லாமே உங்களுக்கு மாறி இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு செடி. இந்த செடியினுடைய உபயோகம் இன்றைக்கு நிறைய மக்களுக்கு தெரியாது. ஆனால் அரபு நாடுகளில் மட்டும்தான் இதனுடைய பயன்பாட்டை முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய முகத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. இந்த ஒரு பொருளினுடைய பயனை நீங்கள் அறிஞ்சு அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும், உங்களோட முகம் ரொம்ப டேமேஜாக இன்னும் தீப்பட்டு இன்னும் சிதைஞ்சு போன முகத்தை கூட உங்களுக்கு ரிப்பேர் ஆகும், சரிப்படுத்தி கொடுத்துரும். அப்படியே கண்ணாடி போல ஜொலிக்க வைக்கும். அந்த பொருளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன பொருள் தெரியுமா? இதற்கு பெயர் வார் அப்படின்னு ஒரு செடி வகை இருக்கு. அதனுடைய பொடியை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். வார்ஸ் பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த செடி ஒரு அரிய வகை செடி. இதனுடைய சக்தி ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த ஒரு பொடியை தான் சஹாபிய பெண்கள் அவங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களோட முகத்தில் ஒரு பருவோ அல்லது ஒரு தழும்போ எந்த விஷயங்கள் வந்தாலும் இந்த ஒரு பொடியை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பொடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக முக்கியமான 3 பிரச்சனைகளை தீர்க்குது. முதல்ல முகப்பரு, 2வது கரும்புள்ளி, 3வது இந்த சூரிய கரைகள், அதாவது சூரிய ஒளிப்பட்டு டேமேஜ் ஆகுது இல்லையா, அதெல்லாமே நமக்கு க்யூர் பண்ணுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான சன்ஸ்க்ரீன் லோஷனும் தேவையில்லை, எந்த விதமான க்ரீம் சீரம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஒரு பொடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தோலோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கூட இது வெளியே இழுத்து விடுது. இன்னும் பருக்களை அடியோட ஒழிக்குது. இதை விஞ்ஞானமும் ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், இன்னும் ஸ்கின்னை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செடின்னே சொல்லலாம். இது உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான குளிர்ச்சியையும் கொடுக்குது. இன்னும் உங்களுடைய முகத்தை ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப பொலிவாக பார்த்துக்குது. இப்போ இந்த பொடியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அல்லது ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பொடியை ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அதில் ரோஸ் வாட்டர் அல்லது நீங்கள் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அதை முகத்தில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. நேச்சுரல் க்ளோ, இன்னும் உங்களோட ஸ்கின் டோன் சூப்பராகவே இருக்கும். இதை தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களோட முகத்தை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகாக பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கு ஒரு க்ரீம் அதுக்கு ஒரு க்ரீம்னு நீங்கள் போடவே வேணாம். உங்களோட முகத்தை இனியும் ரிப்பேர் பண்ணாதீங்க. உங்களோட முகத்தை அழகாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு அமானத்து தான், அல்லாஹ் கொடுத்த ஒரு நம்பிக்கை. அதை நம்ம எப்படி கவனிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் அல்லாஹ்விடத்தில் நம்ம சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக இயற்கை பொருட்களை பயன்படுத்தி நம்மளோட உடலை பாதுகாக்கும் போது அதுவும் ஒரு இபாதத் தான். அது ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழியும் கூட. இன்னும் நம்ம
ஒரு சுன்னத்தான வழிமுறையை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அதற்குண்டான நன்மையும் நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுபோல் நபி அவர்களுடைய மருத்துவத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. யாருக்கும் தெரியாத நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா? நபி வழி மருத்துவத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து அதை ஒரு பதிவாகவும் நம்ம போடலாம். ஏன்னா நபி வழி மருத்துவத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. நம்ம எல்லாருமே ரொம்ப ரேராக தேடிக்கிட்டு இருப்போம். என்னோட இந்த நோய்க்கு மருந்து இல்லை, என்னோட இந்த அழகுக்கு மருந்து இல்லை அப்படின்னு. எல்லாத்துக்குமே நபி வழி மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட குறிப்புகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுத மறக்காதீங்க. மேலும் உங்களோட அழகு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், இன்னும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயமா இருந்தாலும், நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லாமே இருக்குது. எல்லா விஷயங்களுக்குமே தீர்வு இருக்குது. இந்த கிதாப் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு தேவையான அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, இன்னும் மனநல குறிப்பு இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.